இன்று அவர் பெரம்பூர் தொகுதியில் மட்டுமல்ல வில்லிவாக்கம், கொளத்தூர் ஆகிய பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டது. முதல்ல 5 இடங்கள் என்று சொல்லப்பட்டது, பிறகு 4 இடங்கள் என்று சுருக்கப்பட்டது. இப்போது 3க்கான அனுமதி கிடைத்திருக்குன்னெல்லாம் காலையில் வந்தது செய்திகள். அது அப்படித்தானா? இன்னைக்கு 3 இடங்களில் பிரச்சாரம் செய்கிறாரா? எத்தனை பாயிண்ட்ஸில் பிரச்சாரம் பண்ணுறாரு? அதிகாரப்பூர்வமாக நேற்று இரவு தாவேகா தரப்பிலிருந்து 4 பகுதிகள் என்பது மேப் லொகேஷனோட அனுப்பப்பட்டது. அதன் காரணமாக அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம், அவங்களுக்கு அந்த 4 இடங்களுக்கான அனுமதி என்பது பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்கள் அனுப்பிய அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் முதல் தொகுதியாக விவேகானந்தர் 2வது ஜங்ஷன் பகுதியில் தனது பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 2வது பாயிண்ட் கொளத்தூர் தொகுதி, பெரவலூர் ஜங்ஷன்ல அந்த 2வது பாயிண்ட் என்பது அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. 3வது பகுதியாக வில்லிவாக்கம் தொகுதி, சிட்கோ நகர் அருகே அந்த 4வது மன்னிக்கவும் 3வது பகுதியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 4வது மற்றும் இன்றைய தினத்திற்கான இறுதி பிரச்சார இடமாக அண்ணா நகர் தொகுதி அமைந்திருக்கிறது. அன்னை சத்யா நகர் ஜங்ஷன்ல மொத்தத்தில் இன்று தன்னுடைய பெரம்பூர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் உட்பட 4 தொகுதிகளில் 4 இடங்கள்ல அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான இடங்களும் குறித்து அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த இதுல அவருடைய பயண திட்டங்கள் போற அந்த பகுதி அங்கு ஏற்படக்கூடிய அசாதாரண சூழல்கள், கூட்ட நெரிசல் அதிகம், இல்லை வேறு எதுவும் காரணங்களுக்காக வேண்டும் என்றால் மாற்றி அமைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் திட்டமிட்டபடி அனைத்து இடங்களுக்கும் மேலே குறிப்பிட்ட அந்த 4 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுப்பாடுகள் இல்ல கூடுதல் கட்டுப்பாடுகள் இந்த கூட்டங்களுக்கு? கிரௌட பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே ஒவ்வொரு கிரௌடுக்கும் பெர்மிஷன் என்பது அவங்க பெர்மிஷன் லெட்டர் கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே அந்த பெரம்பூர் தொகுதியில 3000 பேர் வரை வருவார்கள் என்று அவர்கள் பெர்மிஷன் லெட்டர்ல கொடுத்திருந்த அடிப்படையில அவ்வளவு நபர்கள் ஒரே இடத்துல கூட்டினால் பிரச்சனை ஏற்படும் என்கிற அடிப்படையில் முதற்கட்டமாக அது மறுக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த எண்ணிக்கை என்பது குறைத்து வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் காவல்துறை தரப்புல இப்போது தேர்தல் கமிஷன் அண்டர்ல இருக்கிறதுனால காவல்துறையினர் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்வதற்கான அறிவுரைகள் தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலகம் என்பது அதாவது RO ரிட்டர்னிங் ஆபீசர் அந்த கேம்பஸ்க்கு ஒரு ஏசி அல்லது 2 ஏசி தலைமையில 50 முதல் 100 காவல்துறையினர் சுழற்சி முறையில பணியாற்றுவார்கள். அதற்கான காரணம் அந்த தொகுதி அந்த வேட்பாளர் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவர்களுடைய அந்த வருகிறவர்களுடைய கூட்டம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இது போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஒன்று உள்ளது. ஆனால் இது போன்ற இந்த முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதி, விஜய் போன்ற பிரபலங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்க்கு கூடுதலாக இந்த பாதுகாப்பு வழங்கப்படும். இன்றைய தினம் கூட துணை ஆணையர் அதாவது DC லெவல்ல ஒரு 3 முதல் 4 ஏசிஸ், அதே போல ஒரு 15 இன்ஸ்பெக்டர் தலைமையில் சுமார் ஒரு 150 போலீசார் இன்றைய தினம் வெறும் அந்த பாதுகாப்பு பணியும் மற்றும் போக்குவரத்து பணியில மட்டும் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது அதன் அடிப்படையில் கூட்டத்திற்கு ஏற்ப பொதுமக்கள் பாதிப்படையாத வண்ணம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனுமதி வழங்கப்பட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட இடங்கள்ல கூடுதலாகவே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் 12 காவல் மாவட்டங்கள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இதுல சென்னை, தாம்பரம், ஆவடியை தவிர சென்னையில இவர் போகக்கூடிய அந்த பகுதிக்கு அதாவது காவல் ஆணையர்கள் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில அந்த ஸ்ட்ரென்த் இப்ப சவுத் சென்னையில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை கூட இந்த பாதுகாப்பு பணிகளுக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க. எனவே ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கிரௌடு வரதை பொறுத்து போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க. அதே போலதான் ரோடு ரெகுலேஷன்ஸ், டிராபிக் ரெகுலேஷன்ஸும் அவர் இருக்கக்கூடிய பகுதியில உடனடியாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் மாற்று போக்குவரத்து ஏற்பாடு செய்ய முடியும் என்கிற அடிப்படையில ஜியோகிராபிக்கலா இருக்கக்கூடிய பகுதிகள்ல தான் இது போன்ற மேக்ஸிமம் அது போன்ற இடங்கள்ல தான் போலீஸ். அவர் எப்படி அங்க மேடை அமைத்து பேசுறாரா இல்ல வாகனத்துல மேல நின்று பேசுறாரா? வழக்கம் போல ஒரு வாகனம் மேல இருந்து பேசுவதற்கு தான் அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கிறது. வாகன பிரச்சாரமாக தான் தாவேகா தலைவர் விஜய் இதை மேற்கொள்கிறார். நன்றி சதீஷ், தேங்க்யூ வெரி மச். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.